ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது, சீசன் 2 இருக்கு. அதையும் நான் கண்டினியூஸாக போட்டுருவேன், ஸோ கவலைப்பட தேவையில்லை. இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க, நம்ம பலவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். 65th ஃப்ளோரில் இருக்கிற அந்த பகிமத்தை நம்ம ஹீரோ ஒரே ஷாட்ல போட்டு தள்ளுறான். ஒரே ஷாட்ல பகிமத்தை கொண்டானே அப்படின்னு சொல்லி எந்த ஆச்சரியப்படுதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருக்காங்க, சீக்கிரமா போயாகணும், ஷார்ட் கட் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி டியோ கேட்கவும், அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி எண்டோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, ஹே எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும் அப்படின்னு சொல்லி போரிங் போடுற ஒரு மிஷின் எடுத்து, இது ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலால செய்யப்பட்டது, இது பாதையில எதா இருந்தாலும் அது தொலைச்சிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ தரையில ஓட்டு போட்டு டைரக்டா இப்ப கீழே குதிக்கிறான். மத்தவங்களும் இப்ப டைரக்டா கீழே குதிக்கிறாங்க. ஓட்டு போடுறதுக்காக நம்ம ஹீரோ கீழே அனுப்பின அந்த ராடு தான் வந்து அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டிருக்கும். எல்லாரும் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது நாகமோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. என்னது நாகமாவா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, உண்மையிலே இது நீதானா? என்னால நம்பவே முடியல அப்படின்னு ஷூசுக்கு பேசவும், ஹே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். யோயை நம்ம ஹீரோ கேட்ச் பண்றான். அண்ட் அவ கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் சேஃபா லேண்டிங் பண்றா. எண்டோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். யோயி நீ எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணு, ஷியா நீ அடிப்பட்டவங்களை பாத்துக்கோ, டியோ மியாவை கூட்டிட்டு நீ வீக்கானவங்களை போய் பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்புவோம். நாகமாவோட இதை தனியா சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கவலைப்படுறா. மாஸ்டருக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. யாரை எதிர்த்து சண்டை போடுறோன்னு தெரியாமையே உன் ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு என் கூட தனியா சண்டை போட வந்திருக்க, இதுக்காக வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லேடி சொல்லவும், நீ ஓடி போறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன், இப்பவே உன் உயிரை காப்பாத்திக்கோ, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இன்விசிபிளா இருக்கிற மான்ஸ்டர்ஸை பிடிச்சிருந்தான். இன்விசிபிளா இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ ஈஸியா போட்டு தள்ளிடுதான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்ப ஷேட மாதிரி அட்டாக் பண்ற அந்த கேட்டையை நம்ம ஹீரோ சும்மா மாசா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். எல்லா ஹீரோஸையும் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹீரோயிக்கா அப்படி வேற லெவல்ல சீன் போட்டு தள்ளுறான். நாகமோவா இது அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கியே இதை பார்த்து ஷாக் ஆகுறா. அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளவோ, இப்ப அந்த டீமன் லேடி இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறா. அதையும் நம்ம ஹீரோ ஈஸியா போட்டு தள்ளவும், டர்ட்டில் மாதிரி இருக்கிற ஒண்ணு அதோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு ஈஸியா அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த டீமன் லேடி பக்கமா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருதான். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அவளுக்கு லைட்டா அடிப்பட்டதுனால என்ன ஹீலிங் பண்ண அப்படின்னு அந்த பறவை கிட்ட சொன்னா, அந்த பறவையை நம்ம ஹீரோ ஆல்ரெடி போட்டு தள்ளியிருக்கான். நான் நோட்டீஸ் பண்ணாத டயத்துல இவன் இப்போ அந்த ஹீலரை போட்டு தள்ளா அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. நாகமா உண்மையிலேயே அவசரம் தான், அவ நோட்டீஸ் பண்ணாத நேரத்துல அந்த ஹீலரையே போட்டு தள்ளியிருக்கானே அப்படின்னு சொல்லி ஷீவுக்கு பாராட்டுறா. டர்ட்டிலோட வாய்க்குள்ள பாம போட்டு அதையும் நம்ம ஹீரோ காலி பண்றான். யாரா இவன் அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கவும், நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், இது நம்ம நாகமோ தான் அப்படின்னு எண்டா சொல்லவும், கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு அன்னைக்கு கீழே விழுந்த அந்த நாகமோவா இது அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் தான் சொன்னல நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா இது நாகமோ தான், நான் அவன் ஸ்டேட்டஸ் பிளேட் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு எண்டா சொல்லவும், ஏன் அவன் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு யோகி கேட்கறா. நம்ம ஹீரோவை சாவடிக்க ட்ரை பண்ண அந்த ஹீரோமா வந்துட்டு, இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு எண்டாவை பார்த்து திட்டவும், நான் அவன் ஸ்டேட்டஸ் பிளேட் செக் பண்ணி பார்த்துட்டேன், அது நாகமோ தான் அப்படின்னு எண்டா சொல்றான். இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஹியோமா ரொம்பவோ பயப்படுறான். அவன் வழியில நீ திரும்பவோ குறுக்கணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும், அவன் ரொம்பவோ பயப்படுறான். அந்த டேமன் லேடி மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறவங்கள அட்டாக் பண்ண போகவும், நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷோசோ எந்திக்கிறா. நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு யோகி வந்துட்டு பிளாக் ஹோல் மாதிரி சின்னதா ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த மான்ஸ்டர்ஸை ஒரே செகண்ட்ல காணாம ஆக்கிருதா. ஷியா கேப்டன் பெல்ட்டை பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட வர மான்ஸ்டர்ஸையும் அவ ஈஸியா தோக்கடிச்சிருந்தா. டியோ கிட்ட சில மான்ஸ்டர்ஸ் வரவும் அவளோட டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணியே அவ ஈஸியா அதுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிருந்தா. அந்த டேமன் லேடி ஸ்னேக் மாதிரியான ஒன்று சமன் பண்ணி ஷிரசாக்கி அட்டாக் பண்ண போகவும், நம்ம ஹீரோ டக்குன்னு அவ ரிங்க யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாட வர வச்சு ஷீசுகோ கிட்ட அந்த ஸ்வாட கொடுத்து, இந்த இதை யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுக்குறான். அவ அந்த ஸ்னேக்கை துண்டு துண்டா வெட்டி எடுத்துருதா. இந்த பிளேட் ரொம்பவும் லைட்டாவோ ரொம்ப ஷார்ப்பாவோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியமா பாக்குறா. ஏன்னா அவ்வளவுதானா இன்னும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டேமன் லேடி அவளோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி பிளாக் ஸ்மோக் வர வச்சு அதை நம்ம ஹீரோ மேல அப்படியே போடுறா. அந்த பிளாக் ஸ்மோக் பட்டுச்சு அப்படின்னா அவங்க அப்படியே கல்லா மாறிடுவாங்க. நாகமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ கத்தவோ, இதை கேட்டுட்டே என்னது அப்பாவா அப்படின்னு சிரசாக்கி ஷாக் ஆகுறா. அந்த டேமன் லேடி தப்பிச்சு விடவும் நம்ம ஹீரோவில் தடுக்கிறான். என்னோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் கூட உன்னை ஒன்னும் பண்ணாதில்ல, அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த டேமன் லேடி சொல்லவும், யாரை எதிர்த்து சண்டை போடுறான்னு உனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கன் பாயிண்ட்ல நிறுத்துறான். சிரசாக்கி போயிட்டு அவ ஃப்ரெண்ட் மேல கைய வைக்கும். வலிக்குது அப்படின்னு அவ சொல்றா. அந்த பொண்ணு அவளை அப்பான்னு கூப்பிட்டால அப்படின்னு சொல்லி சிரசாக்கி டென்ஷன் ஆகுறா. சாவறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி வார்த்தைகள் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உன்னை யார் அனுப்புனா, எப்படி நீ இந்த மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ற, இதை தான் நீ சொல்ல போற, இதுதான் உன்னோட கடைசி வார்த்தைகள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்படியோ நீ என்ன கொல்லதான் போற, நான் எதுக்காக இதை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவ கேட்கறா. நம்ம ஹீரோவா கால்ல ஷூட் பண்ணிட்டு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நீ பேசணும். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீ மேஜிக் யூஸ் பண்ணி சமன் பண்ணதை பார்க்கும்போது ஏன்ஷியன் மேஜிக்னு நினைக்கிறேன். ஏன்ஷியன் மேஜிக் அடையிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அப்ப டீமன்ஸ்ல யாரோ ஒருத்தங்க லாபிரிந்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ ஷாக் ஆகுறா. அப்படின்னா நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு லவர் இருக்கான், கண்டிப்பா அவன் ஒரு நாள் வந்து உன்னை பழி வாங்குவான் அப்படின்னு அவ சொல்லவும், டீமனா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் அழிப்பேன்,
ஒருவேளை உன்னோட லவ்வரும் உன்னை மாதிரி ஒரு அடியாளா இருந்தா அவனால என்ன தொடக்கூட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது நாகமோ வேண்டாம், அவளால தான் இப்போ சண்டை போட முடியாதுல்ல, அவளை அப்படியே விட்டு கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி கோக்கி பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை போட்டு தள்ளுறான். நம்ம ஹீரோவுக்குள்ள ட்ரை பண்ண அந்த ஹியோமோ இன்னும் செம ஷாக் ஆகுறான். ஹோலி வாட்டர் ரொம்ப ரேரானது, அதை இவருக்கு கொடுத்தது சரிதானே அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் கேப்டன் மெல்ட் ரொம்பவும் நல்லவர், அதனால தான் அவருக்கு அதை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், நல்ல வேலை பார்த்த யோகி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு யோகியை பாராட்டவும் அப்படியே அவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஷியா திட்டுறா. கேப்டன் மெல்ட்ட ஹீலிங் பண்ற லெவலுக்கு என்கிட்ட மானம் இல்ல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்லவும் ஹோலி வாட்டர் கொடுத்துருக்கேன், அவருக்கு எதுவாகாத நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ ரிலாக்ஸ் ஆகுறா. நான் உன்னை இழந்துட்டணும்னு நினைச்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ண, என்னால உன்னை காப்பாற்ற முடியல, மன்னிச்சிரு அப்படின்னு ஷிரசாக்கி எல்லாம் நம்ம ஹீரோ கூட இருக்கிற மத்த கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே ஜெலஸ் ஆகுறாங்க. அதான் எனக்கு ஒன்னும் ஆகல, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோவும் சமாளிக்க ட்ரை பண்றான். ஷிரசாக்கி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்குமா, அவன் அப்படியே கையை மேல தூக்கிடுதான். பதிலுக்கு நீயும் அவளை கட்டிப்பொடி அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கு வந்துட்டு செம டென்ஷனோட நம்ம ஹீரோவை பாக்குறா. யோகியோ மத்தவங்களும் பாக்குறாங்கிறதுனால நம்ம ஹீரோ அப்படியே கையை தூக்கி நின்னுட்டு இருக்கான். நீ அவளை கொல்லாமையே விட்டுருக்கல, எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி அவனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் என்னோட எதிரிகளை கொல்றதுதான் என்னோட வழக்கம், நீ ரொம்பவும் நல்ல மனசோட மத்தவங்களை மன்னிச்சு விடுவ, ஆனா என்னாலலாம் அப்படி விட முடியாது, எது நெசசரியோ அதை செஞ்சுதான் ஆகணும், உன்னால பண்ண முடியல, நான் பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா கொலை பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கவும் இந்த உலகத்துல கொல்லணும் இல்லைன்னா கொல்லப்படுவாங்க, நான் கொல்றதை சூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான், என்னோட வழியில யார் வந்தாலும் சரி அவங்கள நான் கொன்றுவேன், அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் கொன்றுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டேன், சிரசாக்கிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் மனக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், நம்ம எல்லாரையும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சதில்ல, இதுக்கப்புறம் நான் போனா ஒரே தடியா போனதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிரசாக்கியோட ஃப்ரெண்டு ஷீஸுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. யோகி சிரசாக்கியை பார்த்து நக்கலா ஒரு பார்வை பார்த்து சிரிக்கவும் சிரசாக்கிக்கு அவ எதுக்காக அப்படி பாக்காங்கிறது புரிஞ்சிருது. இவங்க வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆர்மியே நின்னுட்டு இருக்கு, ஒரு டீமன் உள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால தான் நான் இவ்வளவு பெரிய ஆர்மியை சப்போர்ட்டுக்கு கூட்டேன், இவ்வளவு சீக்கிரமா நீங்க சேஃப்டியா திரும்ப வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, எனவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த கில்டு மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு மியாவை கொஞ்சிட்டு இருக்கான். ஷீசுகோ நான் சொல்ல போறேன், எனக்கு விஷ் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரசாக்கி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போறா. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஷீசுகோ சொல்றா. நாகமோ உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உன்னோட ஜர்னில நானும் உன் கூட வரவா, இல்ல நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கௌரி சொல்லவும் உன்கிட்ட அந்த லெவலுக்கு தைரியம் கிடையாதுன்னு யோகி சொல்லவும் ஹாஜிமே மேல எனக்கு அக்கறை இல்லங்கிறியா, உன்னை விட எனக்கு தான் அதிகமான அக்கறை இருக்கு, ஐ லவ் யூ ஹாஜிமே அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும் எல்லாருமே அப்படி வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாரி, எனக்கு வேற ஒரு பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, சோ உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது யோகி தானே அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, ஆனா நான் உன்னை லவ் பண்றது எப்பவும் வராது, நான் கூடவே வரவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இல்ல அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள சரி நீ வா, ஹாஜிமேவும் நானும் எவ்வளவு க்ளோஸ் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு யோகி சொல்றா. ஒரு நாள் ஹாஜிமே என்ன லவ் பண்ணுவா, அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்றா. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல எல்லாரோட கண்ணுக்கும் அப்படிதான் தெரியுதா, அவ பின்னாடி ஒரு லைட்னிங் டிராகனோ ஃபயர் டிராகனோ நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி ஷியா காமெடி பண்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஹாஜிமே, மியா யாரோட குழந்தை, அவ எதுக்காக உன்னை அப்பான்னு கூப்பிடுறா, யோகிக்கு உனக்கு பிறந்த குழந்தையா இல்லனா டியா ஷியா அவங்களுக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. உடனே ஷீஸுக்கு போயிட்டு சிரசாக்கியை தடுக்கிறா. அவளை நம்ம கூட கூட்டிட்டு போறது ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஓகே தான் நினைக்கிறேன், நம்ம தான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட், நம்ம கூட அவ கண்டிப்பா சேஃபா தானே இருப்பா அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. சிரசாக்கி நாளைக்கு காலம்பரே நாங்க கிளம்பிடுவோம், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம். இப்போ லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு சாங்க போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நாகமோ இந்த ஸ்வாட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கு திரும்ப கொடுக்கவும் நான் அந்த லெவலுக்கு ஒன்னும் ஸ்வாட்ஸ்மேன் கிடையாது, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது என் பாடியில ஒரு பார்ட்டா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ செஞ்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் இவா தான் நமக்கு ஃபைனல் பாஸ் நினைக்கிற, ஹாஜிமே அடையணும்னா இவ்வளவு தாண்டி போகணும் போலியா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி யோகி வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவோ கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஷீஸுக்கோ சொல்றாங்க. அவங்க எல்லாரும் போகவோ சிரசாக்கிய கோக்கி போய் தடுக்க போறான். உடனே ஷீஸுக்கோ வந்துட்டு கோக்கியை தடுக்கிறா. சிரசாக்கி நாகமாவை லவ் பண்ணான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கோ சொல்றா. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோக்கி வருத்தப்படுறான். சிரசாக்கி மேல இவனுக்கோ ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது, நீயும் போயிட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கோவை பார்த்து கேட்கவோ யாருக்கு தெரியும், போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப அடுத்த நாள் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. கௌரி நீ எங்க இருந்தாலும் சரி எங்களோட சப்போர்ட் உனக்கு எப்பவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவோட ஜீப்பை பார்த்துட்டு இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லையே, இது என்னது அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் கேட்கறான். யோகிக்கு மட்டும் ஏன் ஃப்ரெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் இங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நான் ஃப்ரண்ட் ரோல உட்காருவேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. ஷியா உனக்கு முன்னாடி உட்காரணும் ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் அவ காமெடி பண்றா. அப்ப மியா வந்துட்டு அடல்ட் வார்த்தைகள் பேசவோ இதை எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எல்லாருமே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவோ எனக்கும் பசிக்குது நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி யோகி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவோ இவ ஏன் உன்ன ஒரு மாதிரி பாக்குறா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கறா. இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு கண்டிப்பா நான் என்னோட வேர்ல்டுக்கு போவேன், வழியில யார் குறுக்கு வந்தாலும் அவங்க என் எனிமி தான், அவங்கள கொன்றுவேன், ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸா இருந்தாலும் சரி இல்ல காடாவே இருந்தாலும் அவங்கள கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் அதை நான் கண்டினியூஸா போட்டுருவேன். ஸோ நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் சீசன் 2வோட கதை இதை விடவும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.